ராஜ்யமே பரமபிதா வேதவாக்கிதே பசுமை பொற்காலம் வருகின்றதே ஆயிரம் வருட அரசாட்சியே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாள் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த ஒரு நாளிலும் கூட தேவ கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதிலே நாம் ஒன்று கூடி சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவனை இரக்கம் செய்து நம் அனைவரும் இங்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் துதிகள் சோதனைகள் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்புக்குரிய சகோதர சொல்லே நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடத்தை நம்ம தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லே அந்த வகையில் நாம் கடந்த வாரம் பார்த்த பாடம் என்ன பாடங்க? ராஜ்யத்தின் கன்னிகைகள் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியவாதத்தை நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் 35வது பாகமாக நாம் தியானித்தோம். இந்த நாளில் த கிங்டம் ஆஃப் காட் 36வது பாகத்தை நம்ம தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல இந்த நாளிலும் நமது ஆத்ம ஜீவிதத்துக்கு பிரயோஜனமாக பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு கோடாரியின் தலை. கோடாரியின் தலை என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது தியானிக்கலாம். இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி எப்படி அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை குறித்தான பாடத்தை நான் இந்த ஒரு பாடம் கூட நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதர சொல்ல நாம் இந்த நாளிலும் இந்த கோடாரியின் தலை என்ற பாடத்தில் நம்ம என்ன சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், அதாவது இது பார்க்கும்போது ஒரு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த சம்பவம் தான். அதுவும் பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எலியா எலிசா அந்த எலிசா இருவரும் பாருங்கள். எலியா தேவனுடைய தீர்க்கதரிசி, எலிசாவும் தேவனுடைய தீர்க்கதரிசி தான். ஆனால் எலிசா எலியாவுடைய அசிஸ்டன்ட், அவர்களுடைய அசிஸ்டன்ட் பார்க்குறோம். எலியா மிகச்சிறந்த ஒரு ஊழியனாக இருந்து அங்கே தேவ ஊழிய செஞ்சுருக்காரு. அப்போ எலியா நாட்களில் யார் ராஜாவாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்துருக்குறோங்க. ஆகாப் மற்றும் எசபேல் பார்த்துருக்குறோம். இவங்க தான் அங்கே ராஜ்யபாரம் பண்ணாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த உபத்திரவம் துன்பம் இருந்துச்சுன்னு நாம் பார்த்தோம். அங்கே 3 வருடம் அங்கே வானத்தை என்ன பண்ணார்? மழை பெய்யாதபடி அங்கே அடைச்சி வச்சார் எலியா. அப்போ அன்புக்குரிய சகோதரத்தில் எலியா மூலியமாக அங்கே ஆகாப் எசபேல் அவருடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துச்சு. அப்போ எலியாவை கொலை செய்வதற்கு பல்வேறு வகையில் முயற்சி செய்தனால நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு எலிசா நிழலில் எலியா யாருக்கு அடையாளமாக இருக்காருங்க? திருச்சபை வகுப்பாக இருக்குது. எலிசா திரள் கூட்ட வகுப்பு இருக்குது. அப்போது அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம எலிசா இருவருமே சேர்ந்து தான் ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வரைக்கும் சேர்ந்து தான் இருந்தாங்க. அப்போ கடைசியாக சுழற்காட்டில் எலியாவை தேவன் எடுத்துக்குவான்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். அப்போ எலியாவுடைய அந்த ஊழிய காலம் முடிஞ்சதுக்கப்புறமா எலிசாவுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எலிசாவுடைய ஊழியங்கள் கூட பார்க்கும்போது அவர் தன்னுடைய ஊழிய காலத்தில் எத்தனை அற்புதம் செஞ்சார்? 16. இது பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் செய்கிற அற்புதத்துக்கு அதாவது அதிசயத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர் எலிசாவுடைய அற்புதங்கள் ராஜ்யத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு அடையாளமாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு அற்புதம் கூட பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் வசனம் 19வது வசனம். அதாவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 19வது வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் அங்கே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா அவருடைய சால்வை எலிசாவுக்கு கிடைக்குது. அதை எடுத்துட்டு அவர் அந்த யோர்தானை கடந்து அவர் பார்க்கும்போது மீண்டும் இக்கரைப்படுறாரு. அங்கே அந்த பட்டணத்தில் ஜனங்கள்லாம் வர்றாங்க. அங்கே எரிகோவிலிருந்து அவனிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து
போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையே என்றான். அந்த பின்பு அந்த பட்டணத்துடைய மனுஷர் வந்து எலிசாவை பார்த்து சொல்கிறாங்க, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் அப்படின்னு பால் நிலம் சொல்கிறாங்க. பால் நிலம் சொல்கிறாங்க. அதே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 20வது வசனம். அப்பொழுது அவன், ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதாவது அந்த பட்டணம் வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அங்கே வந்து பட்டணம் வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் தண்ணீர், அங்கே இருக்கிற தண்ணீர் வந்து கெட்ட தண்ணீராக இருக்குது. அந்த நிலமும் வந்து பால் நிலமாக இருக்குது. அப்போ அந்த பால் நிலத்தில் வந்து எதுவுமே விளையாது. அங்கே தண்ணீரும் கெட்ட தண்ணீராக இருக்குது. இப்போ மனிதன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் ரொம்ப அவசியம். அப்போது தண்ணீர் வந்து அங்கே கெட்ட தண்ணீராக இருக்கும்போது அங்கே உயிர் வாழவே முடியாது. உயிர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே நிலவும். அந்த நிலமும் பால் நிலமாக இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மனிதர்கள் உயிர் வாழவே முடியாது. அப்படியாக வந்து எலிசா கிட்ட சொல்கிறாங்க அந்த பட்டணத்து மனுஷர், இந்த நிலம் நல்லா இருக்கு, அதாவது பட்டணம் குடியிருப்புக்கு ஏற்றது தான், ஆனால் வந்து தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்குது, நிலமும் பால் நிலமாக இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கு எலிசா என்ன சொல்கிறாருன்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு புது தோண்டியை கொண்டு வர சொல்கிறார். ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார். இப்போ ஒரு புது தோண்டியில் உப்பு போட்டு கொண்டு வந்து அவனிடத்துல கொண்டு வராங்க. அப்போ புது தோண்டியில் உப்பு போட்டு கொண்டு வரும்போது அங்கே என்ன பண்ணுறாரு பாருங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வசனம் 2:21. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமாங்க, அதாவது அந்த தண்ணி அந்த புது தோண்டி கொண்டு வந்து அதில் உப்பு போட்டு எலிசா அந்த தண்ணியை என்ன பண்ணுறாருன்னா, அதை நீரூற்றண்டைக்கு கொண்டு போய், அந்த கெட்ட தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலத்தில் வந்து பால் நிலம் கெட்ட தண்ணீர். இப்போ அந்த உப்பை வந்து அதில் போடுறாரு. போடும்போது அந்த தண்ணீர் வந்து ஆரோக்கியமாயிருச்சு. அந்த தண்ணீர் வந்து ஆரோக்கியமாயிருச்சு. இனி இதனால் சாவு வராது. அந்த தண்ணியை வந்து ஆரோக்கியமாகறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்குது, அதை குடித்தா சாவு வரும், செத்துருவாங்க. ஆனால் இந்த எலிசா வந்து அந்த புது தோண்டியில் உப்பு போட்டு அதை அந்த தண்ணியில் போடும்போது அது என்னாச்சுன்னா அந்த தண்ணீர் வந்து ஆரோக்கியமாயிடுச்சு. இதனால் நீ சாவு வராதுன்ட்டார். அப்போ அந்த பால் நிலம் என்னாச்சுன்னா நிலப்பாலும் இராதுன்ட்டார். அந்த உப்பை வந்து அங்கே அந்த நிலத்தில் போடும்போது அங்கே நிலப்பாலும் இல்லாமல் அங்கே பால் நிலம் வந்து நல்ல நிலமாயிடுச்சு என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இப்படியாக வந்து எலிசா வந்து அங்கே வந்து அந்த கெட்ட தண்ணீரையும் பால் நிலத்தையும் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கேற்ற நல்ல தண்ணீராகவும் நல்ல நிலமாகவும் அவர் மாற்றிட்டார் எலிசா. இப்படி அந்த ஜனங்கள் வாழ்வதற்கு தகுந்த ஒரு சூழ்நிலையாச்சு. இப்போ அன்புக்குரிய சகோதரர், இந்த ஒரு அற்புதம் கூட பார்த்தீங்கன்னா எலிசா செஞ்ச அற்புதம் தான். இது ராஜ்யத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதத்துக்கு இணையாக இருக்குது. அதாவது அவருடைய ராஜ்யம் 1000 வருட அரசாட்சி இங்கே ஆரம்பிச்சாச்சு. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆதியில் வந்து ஆதாம் ஏவாள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவன் அவருடைய சாயலாக அவர் ரூபத்தின் பிரகாரம் படைச்சங்க வச்சார். அந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான உணவு வகைகளை கொடுத்துச்சு. ரொம்ப நல்லா அற்புதமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா அவர்கள் அந்த தேவனுடைய கட்டளைகள் மீறி செயல்பட்டதுனால அங்கே அந்த உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அந்த நிலம் என்ன ஆயிடுச்சுங்க? சாபமாயிடுச்சு, பால் நிலமாயிருச்சு. அந்த தண்ணீர் வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது தண்ணீர் என்பது ஜனங்களையும் குறிக்கும், சத்தியத்தையும் குறிக்கும், போதகத்தையும் குறிக்கும். அப்போ அந்த ஒரு அருமையான பூமி தேவன் மனுஷனுடைய குடியிருப்புக்காக தான் படைச்சார். பட்டணம் நல்லதாக தான் இருக்குது, பட்டணம் நல்ல பட்டணம். ஆனால் என்னாச்சுன்னா இது வந்து அங்கே தண்ணீர் கெட்ட தண்ணீர் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா அங்கே இருந்த மனிதர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. ஆதாமின் சந்ததி விழுந்து போயிடுச்சு. காரணம் என்ன? தண்ணீர் என்பது மனிதர்களையும் குறிக்கும், கெட்ட போதகம். ஆதாம் ஏவாள் சாத்தானுடைய கெட்ட போதகத்தை கேட்டு என்ன பண்ணாங்க? செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த சாப்பிட வேண்டாங்கிற பழத்தை சாப்பிட்டாங்க. அதனால் வந்து பால் நிலம் ஆயிடுச்சு. அங்கே வந்து பார்க்கும்போது அந்த மனிதர்களும் ஒரு கெட்டுப்போன சூழ்நிலை, சாவுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படியாக வந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இது வந்து என்ன சொல்கிறார், இதை சரி பண்ணுறதுக்கு எலிசா வந்து ஒரு புது தோண்டியை கொண்டு வந்து அதில் உப்பு போட்டு கொண்டு வர சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சார் அடுத்த ஸ்டைலில் பார்க்கும்போது, அதாவது அந்த
பால் நிலம் என்பது பாருங்க, கெட்ட தண்ணீர் என்பது மோசமான போதகத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த மோசமான போதகத்தை கேட்டு மோசமாக போன ஜனங்களையும் குறிக்குது. சாத்தானுடைய பொய் போதனை நம்பிட்டாங்க. அதில் வந்து அந்த அந்த ஜனத்தை ஆரோக்கியமாகணும்னு என்ன பண்ண சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு புது தோண்டி கொண்டு வர சொல்கிறார். ஒரு புது தோண்டியை கொண்டு வந்து அதில் உப்பு போட்டு கொண்டு வர சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அந்த புது தோண்டி அதை அடையாளப்படுத்துகிறது. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அதாவது அங்கே கர்த்தருடைய மலைப்பிரசங்கத்தில் பார்க்கும்போது, அவர் சீசர்கள் மத்தியில் அந்த மலைப்பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் சொல்கிறார். அப்போ அந்த புது தோண்டி யாருன்னா, புது சிருஷ்டியாக நாம தான். புது தோண்டி புது சிருஷ்டியாக நாம தான். இதில் வந்து உப்பு போட்டு கொண்டு வர சொல்கிறார். அப்போ நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். இந்த உப்பு குறித்து நாம் படிக்கும்போது நிறையா விஷயங்கள் நாம் படிக்கலாம். உப்பு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். உப்புங்க தனி பாடம் இருக்குது, நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். அதாவது உப்பு என்பது எதுக்கு பயன்படுத்துவோங்க? அதாவது பதப்படுத்துவதற்கு முக்கிய பங்கு வகிக்குது. எந்த ஒரு பொருளும் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது உப்பு தான். அதனால் வந்து உப்பு வந்து நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. உப்புல்லா பண்டம் குப்பைகளேன்னு, உப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியாது. சாப்பிட முடியுங்களா? எதுவுமே ருசி இருக்காது. உப்பு இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்டா அது வாய்க்கு ருசியாகவே இருக்காது. அப்போ அந்த பூமிக்கு வந்து நீங்கள் உப்பாக இருக்கிறீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து நம்ம நன்மை தரக்கூடியவர்களாக இந்த பூமியில் அதாவது கிறிஸ்துவனுடைய சபை இருக்கும். 1,44,000 பேர். அதில் வந்து அவங்க பூமிக்கு உப்பாக இருப்பாங்களாம். அதாவது யாரும் கெட்டு போகாமல் பாதுகாப்பாங்களாம். அப்போ அந்த உப்பை எதில் பெற்றிருக்கிறார்கள்? அது கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மையை எதில் பெற்றிருக்காங்கன்னா, புது தோண்டியில். எதில் பெற்றிருக்கிறாங்க? புது தோண்டி. அந்த புது தோண்டி நம்ம புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி நம்ம எதில் பெற்றிருக்கிறோம்? இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த மண்பாண்டத்தில் பெற்ற அந்த புது சிருஷ்டியை எடுத்து இந்த பூமிக்கு நம்ம பூமியில் போடும்போது, அந்த தண்ணீர் கெட்ட தண்ணீரில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஜனங்கள் சுத்தமாகறாங்க. ஜனங்கள் சுத்தமாகி இந்த நிலப்பாலம் என்ன ஆகுதுன்னா சரியாயிருது. அப்படின்னா உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த சமமான பூமி ஆசீர்வாதமான பூமியை மாறிடும். இப்படியாக இந்த ஒரு அற்புதம் கூட ராஜ்யத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா செய்ய போறார். ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய சாபத்தை மாற்ற போறார். இந்த பூமியுடைய சாபம் முள்ளையும் குறுக்கையும் முழுப்பைக்கும் அப்படிங்கிற இது நிலைமை மாறி, இது ஆசீர்வாதமான நிலைமையை மாறிடும். மனிதர்கள் குடியிருப்பு கேட்ட இனி சாவு வராதுட்டார். அது என்ன சொன்னார் எலிசா? இனி சாவு வராது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த புது தோண்டியில் போட்ட உப்பு. அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நித்திய ஜீவன் தரக்கூடிய அந்த வாய்ப்பு யாருக்கு தேவன் கொடுக்குறாருன்னா, திருச்சபைக்கு கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? திருச்சபைக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? இது ஒரு அற்புதம். அடுத்து இன்னொரு அற்புதம் எலிசா செய்கிறாரு. அதுதான் நம்ம பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 6ஆம் அதிகாரம். அப்போ எலிசா கூட தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் கூட 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6:1. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. பாருங்க, அதாவது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வந்து எலிசா கூட இருக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். எலிசா கூட வந்து தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் புத்திரர்களும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் அவங்களோட கூடயே இருக்கிறாங்க. அங்கே எலிசாவுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் வந்து எங்களுக்கு நெருக்கமாக இருக்குதுங்கிறாங்க. இந்த இடம் வந்து எங்களுக்கு நெருக்கமாக இருக்குது, போதாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த இடமானது எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னாங்க. அதுக்கு என்ன பண்ணாலும் சொல்கிறாங்க பாருங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். இப்போ எலிசா கிட்ட எங்களுக்கு நம்ம இருக்கிற இந்த இடம் வந்து நெருக்கமாக இருக்குது, அதனால் வந்து நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அங்கே போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் யோர்தானில் போய் அங்கே இருக்கிற மரத்தை வெட்டிட்டு வரங்கிறாரு. ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு எலிசா சொல்கிறார், போங்க அப்படிங்கிறார். சரிங்களா? போங்கன்னு சொல்லிட்டார். இப்போ எலிசாவின் உத்தரவை பெற்றுக்கொண்டு
அவர்கள் அவங்களுக்கு தேவையான அந்த வீடு குடியிருப்புகளை கட்டுவதற்காக அவங்க போய் அந்த யோர்தானில் போய் அங்கே உத்தரங்களை வெட்ட போயிட்டாங்க. அதில் 3ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்க கூட அந்த போகிற உத்தரம் வெட்ட போகிறவங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள், நீங்கள் எங்களோட வாங்கங்கிறாங்க எலிசா கிட்ட. நீங்கள் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் வருகிறேன்னு சொல்லிட்டு எலிசா அவர் கூட போகிறாங்க. இப்போ எலிசா அவங்க கூட அந்த யோர்தானுக்கு போகிறார். அடுத்த சைடில் பார்க்கும்போது அவர் யோர்தானுக்கு போகிறார். கூட போய் அங்கே அவங்க யுத்தம் வெட்டுறதுக்கு உதவியாக போகிறார். 4ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். இப்போ அவங்களோட கூட போகிறாங்க. யோர்தான் நதி அருகே அங்கே போயிட்டாங்க. அங்கே மரங்கள் நிறையா இருக்குது. அங்கே மரங்களை வெட்டுறாங்க. மரங்களை வெட்டி இவங்களுக்கு தேவையான உத்தரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக மரத்தை வெட்டுறாங்க எல்லாருமே. அப்போ மரம் வெட்டு போயிட்டாங்க. அவங்க போகிற அதுக்குரிய ஆயுதங்களோட போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது பாருங்கள். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். பாருங்க, அதாவது அவங்க எல்லாரும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஒருவன் வெட்டும்போது உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் என்ன நடக்குது பாருங்க. கோடாரி அவன் கையிலிருந்து தவறி தண்ணியில் யோர்தான் நதியில் விழுந்துருச்சு. யோர்தான் நதிக்குள்ள தண்ணி அந்த யோர்தான் நதிக்குள்ள விழுந்துருச்சு. அவன் என்ன பண்ணான்னா, ஐயோ என் ஆண்டவனே, நான் இரவலாக வாங்கிய கோடாரிங்கிறார். அப்போ மரம் வெட்டுவதற்கு கோடாரி தான் பயன்படுத்துவாங்க. அந்த கோடாரியில் மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது அந்த உத்திரத்தை வெட்டும்போது அந்த கோடாரி என்ன ஆகுதுன்னா கை நழுவி போய் இந்த யோர்தான் நதிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ யோர்தான் நதிக்குள்ளே விழுந்துருச்சு. அவன் ஐயோ என் ஆண்டவனே, இந்த கோடாரி நான் இரவல் வாங்கிட்டு வந்துக்கிறேன், வெட்டிட்டு கொண்டு தரேன்னு இரவலாக வாங்கிட்டு கொடுத்துக்கிறேன், நான் கொண்டு கொடுக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எலிசா கிட்ட சொல்கிறாங்க. உடனே எலிசா என்ன பண்றார் பாருங்க. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. இப்ப என்ன பண்றாருன்னா, தேவனுடைய மனுஷன் எலிசா அவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவனே, இது நான் இரவல் வாங்கினது இப்போ தண்ணீர் விழுந்துச்சு, என்ன பண்றதுன்னு கேட்கும்போது தேவனுடைய மனுஷன் எங்க விழுந்துச்சுன்னு கேட்கிறார். அது எங்க விழுந்தது அப்படின்னு கேட்கிறார். அந்த கோடாரியை தண்ணியில் போட்டவன் சொல்கிறான், அவன் இந்த இடத்த ஏதாவது விழுந்துச்சு அந்த இடத்த காமிக்கிறான். அப்போ உடனே ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணார். அப்போ கோடாரினுடைய அந்த முன்னாடி இருக்கிற பார்ட்டு இரும்பு, அது உள்ள வெயிட்டாக தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே மரக்கட்டையை போட்டால் அது மிதக்கும். இரும்பு போட்டால் கடலை போட்டால் என்ன ஆகுன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிடு. அப்போ அந்த கோடாரி இரும்பு பகுதிங்கிறனால அது இரும்போட இருக்கிறனால அது உள்ளே மூழ்கிடுச்சு. இப்போது தேவனுடைய மனுஷன் எலிசா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கொம்பை வெட்டி அந்த தண்ணீரை போட சொல்கிறார். அந்த கோடாரி விழுந்த இடத்துல போட சொல்கிறார். போட்ட உடனே அது அங்கே எரிந்து அந்த இரும்பு மிதக்க பண்ணிட்டார். அந்த கோடாரி மிதக்குது. இது எப்படி ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். உடனே என்ன சொல்கிறார் பாருங்க, 7ஆவது வசனம். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஆமாங்க, அந்த எறும்பு மிதக்குது. உடனே எலிசா தேவ மனுஷன் சொல்கிறாரு, எடுத்துக்குப்பா கோடாரியை, கொண்டு போய் இரவல் வாங்கன்னு சொன்னீங்களா, கொடுத்துருப்பா அப்படின்ட்டார். அப்போ அந்த கோடாரியை தொலைச்சவன் அந்த கோடாரியை பெற்றுக்கொண்டான். அவன் சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா இரவல் வாங்கின கோடாரி தொலைச்சிட்டுன்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனையாகும். அப்போ இப்போ கோடாரி கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ அதை கொண்டு போய் நான் உரியவர்களுக்கு கொடுத்துருவேன், அதனால் நான் தப்பிச்சேன், இரவல் வாங்கினது என்ன பதில் சொல்லுவேன்னு பயந்துட்டு இருந்தேன், இப்போ நான் பயப்பட தேவையில்லை, கோடாரி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கொண்டான். இப்படியாக அங்கே ஒரு அற்புதத்தை எலிசா செய்கிறார். இது ஒரு நம்ப முடியாத அதிசயம்தான், அற்புதம் தான். ஏன்னா தண்ணிக்குள்ளே விழுந்த இரும்பு கோடாரி மிதப்பது என்பது இது சாதாரண விஷயம் கிடையாது. மரம் பலகைகள் மிதக்குது, ஆனால் இரும்பு மிதக்குமான மிதக்காது. ஆனால் இரும்பு மிதக்க செய்கிறார். பண்புக்குரிய சகோதரர், இது எலிசா செய்த ஒரு அற்புதம். அப்போ எலிசா என்றால் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். என்ன படிச்சுக்கிறோம்? எலிசா என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம். எலிசா என்றால் இரட்சகர். அப்போ இன்னொரு இரட்சகர், உலகத்துக்கு ஒரே இரட்சகர் யாருங்க?
இயேசு என்றாலும் ரட்சகர் தான். பாருங்க, வசனம் படிக்கலாம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாருங்க, முன்பு எழுதிக்கிறது எல்லாமே நமக்கு போதனையாக எழுதியிருக்கு. அப்போ முன்பு நடந்த சம்பவங்கள் நமக்கு போதனையாக தான் இருக்குது. அப்போ இதில் என்ன போதனை இருக்குன்னா, எலிசா செய்த 16 அற்புதத்திலும் ராஜ்யத்தின் ரகசியம் அடங்கியிருக்கு. 16 ராஜ்யம், அதாவது கர்த்தர் இயேசு ராஜ்யத்தில் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொன்றும் நம்ம தியானிக்கலாம், பின்னாட்கள் தியானிக்கலாம். இப்போ இதில் கூட ராஜ்யத்தை குறித்தான ஒரு சம்பவம், ஒரு செய்தியை சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ராஜ்யம் குறித்தான செய்தி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, எலிசா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எலிசா என்றால் ரட்சகர்னு அர்த்தம். எலிசா என்றால் ரட்சகர், ஏசி என்றாலும் ரட்சகர். அப்போ எலிசா வந்து பாருங்கள், அவர் செய்த அற்புதங்களில் நிழலில் யாரை குறிக்கிறார்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். எலிசா அந்த சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ளப்படுற சம்பவத்தில் எலிசா வந்து திரள் கூட்டத்துக்கு அடையாமல் சொல்லப்படுறாரு. ஆனால் ஒவ்வொரு நிழலில் ஒவ்வொரு மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர் இதில் பார்க்கும்போது ஒரு சில சம்பவத்தில் சவுல் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லுவோம். ஒரு சில சம்பவத்தில் சவுல் வேறொரு அடையாளமாக சொல்லுவோம். விழுந்து போன நிலைமையை சொல்லும்போது அது திரள் கூட்டத்துக்கு அடையாளமாக கூட சொல்லுவோம். இப்படியாக வந்து இந்த சம்பவங்களில் எலிசா தீர்க்கதரிசி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். அப்போ அங்கே தேவனுடைய மனுஷனா தீர்க்கதரிசியாக இருந்தது அங்கே எலிசா. இங்கே யார் அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவே அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கர்த்தர் வந்து ஒரு ராஜ்யத்தை செய்யக்கூடிய அற்புதத்துக்கு இது அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 6:2 எலிசா கிட்ட வந்து தீர்க்கதரிசி புத்தர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் நெருக்கமாக இருக்குது, அதனால் போய் யோர்தானில் போய் உத்தரத்தை வெட்டி குடியிருக்கிறதுக்கு அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எலிசா போங்கங்கிறார். அப்போது இங்கே வந்து இது பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர், இந்த நிலைமை இது எதை குறிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இடம் அப்படிங்கிறது புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். இடத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிறாங்க. இடம் இல்லாமல் இருக்குது, அங்கே இடத்தை உண்டாக்குவோம்ங்கிறாங்க. இது வந்து புதிய உடன்படிக்கை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், ஒட்டுமொத்த மனுக்குலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கைக்குள்ள வர்றதை அடையாளப்படுத்துது. அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பாருங்க, அதாவது நாட்கள் வரப்போகுது அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்றாரு. என்ன செய்ய போறாரு நம்ம தேவன்? அந்த நாட்கள் வரும்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் என்ன பண்ண போறேன், நான் புதிய ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன், புது உடன்படிக்கை பண்ண போறேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த உடன்படிக்கை குறித்து அவர் சொல்லும் பொழுது மறுபடியும் சொல்றாரு, எரேமியா 31:32 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. பாருங்க, அதாவது அவங்க பிதாக்களை நான் வந்து எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்போது ஒரு உடன்படிக்கை செஞ்சேன், அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் அல்ல, அந்த உடன்படிக்கையின் படி அல்லன்ட்டார். அடுத்து சொல்றாரு 33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அந்த நாட்களுக்கு பின்னாடி தேவன் என்ன பண்ணுவாரா, உடன்படிக்கையை வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களோட உள்ளத்தில் எழுதுவாராம். உள்ளத்தில் எழுதுவேன், இருதயத்தில் எழுதுவேங்கிறாரு. அப்போ நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவங்க எனக்கு ஜனமாக இருப்பாங்கிறாரு. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் தேவன் வந்து அவருக்கு தேவனாக தான் இருந்தார். எல்லா சூழ்நிலையும் தேவன் தான் அவருக்கு தேவனாக இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த ஜனங்கள் தான் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வேறு புரஜாதி தெய்வங்களும் வணங்கிட்டாங்க, விக்கிரகத்தை வணங்கிட்டாங்க. அப்போ விக்கிரகத்தை வணங்கும் போதெல்லாம் தேவன் அவங்களை கைவிட்டுருவார். அதனால் வந்து தேவன் வந்து அவரை கைவிட்டும் போது அவங்க வந்து வேறு அந்நிய தேவனை நாடி போயிடுவாங்க. அப்போ நாடி போகும்போது தான் தேவன் கைவிடுறார். அப்போ கைவிடும்போது தேவன் வந்து என்னுடைய ஜனம் இல்லைன்னு சொல்லிடுவார். ஏன்னா இவங்க வந்து உண்மையான தேவனாக கொண்டு இருக்கும்போது அந்த ஜனங்களை வந்து தன்னுடைய ஜனமாக தேவன் பார்த்தார். அவரை விட்டு விலகும்போது தேவன் வந்து அவன் கைவிட்டார். இப்படியாக இந்த சூழ்நிலையில் வந்து புதிய உடன்படிக்கைக்குள்ளே அவங்களை கொண்டு வருவேன்னு சொல்கிறார். அதாவது அந்த உடன்படிக்கை சொல்லும்போது எரேமியா 31:34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை.
அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பாருங்க, அதாவது தேவன் சொல்ற அந்த புது உடன்படிக்கையின் கீழே, அதாவது அந்த காலகட்டம், அதாவது பூமி முழுவதும் அவருடைய ராஜ்யமாக இருக்கும், கர்த்தருடைய ராஜ்யமாக இருக்கும். அப்போ ஒருவன் தன் அயனாளனையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொண்டு யாரும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா பூமி கர்த்தரை அறிகிற அறிவுனால் நிறைந்திருக்கும். அதாவது புது உடன்படிக்கையின் கீழே இஸ்ரவேல் ஜனங்களும் வந்துருவாங்க, உலக ஜனங்களும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்து அந்த புது உடன்படிக்கையின் கீழே இருக்கும்போது அப்போ வந்து யாருக்கு வந்து சொல்ல தேவையில்லை. தேவனை தெரிஞ்சுக்குங்க, நான் வாங்க உங்களுக்கு பேசிக் கிளாஸ் இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கிற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களில் வந்து சிறியவன் முதல்ல பெரியவன் மட்டும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, சின்னவன்லேருந்து பெரியவன் வரைக்கும் எல்லாருமே கர்த்தரை அறிஞ்சிருப்பாங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, அவங்க அக்கிரமத்தையெல்லாம் நான் மன்னிச்சிடுவேங்கிறார். அவர்கள் பாவங்கள் நான் நினைக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர்கள் செய்த அக்கிரமங்கள், ஒட்டுமொத்த ஆதாமின் சந்ததி செஞ்ச அக்கிரமம் பாவம். அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மேலே வந்துருச்சு. அப்போ அன்புக்குரிய சகோதரர் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த இடம் வந்து பாருங்கள், அவர்கள் குடியிருக்க முடியாமல் போச்சு. அதனால் ஒரு வேறு இடத்த கட்டலான்னு தான் போகிறாங்க. அங்கே போய் உத்திரம் வெட்ட போகிறாங்க. உத்திரம் வெட்டுறதுக்கு என்ன கொண்டு வராங்க, கோடாரி கொண்டு வராங்க. இந்த கோடாரி வந்து எதை அடையாளப்படுத்து பாருங்க, அடுத்த சைடில் கோடாரி என்பது பாருங்கள் இப்படி தான் இருக்குது கோடாரி. அதில் வந்து கைப்பிடி வந்து மரமாக இருக்கும். அதன் முன்னாடி அந்த மரத்தை வெட்டி சாய்ப்பதற்கு கூர்மையான பகுதி இருக்கு, அயன். அப்போ இதில் பார்க்கும்போது இந்த மரம் என்பது மனிதனை அடையாளப்படுத்துகிறது. அதுக்குள்ளே அந்த அயன், அந்த இரும்பு, அது வந்து ஜீவனை அடையாளப்படுத்து, நித்திய ஜீவனை அடையாளப்படுத்துது. அப்போ அன்புக்குரிய சகோதரர் அதை பார்க்கும்போது சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் பைபிளை பார்த்து, அதாவது அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது வந்து பாருங்க, இந்த 1ஆம் சங்கீதமே அதாவது நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை குறித்து பேசுறார். அந்த மரம் யாருன்னா மனிதனை குறித்து தான் பேசுறார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாத மரத்தை போல் இருப்பான் அப்படிங்கிறார். அப்போ அந்த கோடாரியில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடி மரம் வந்து பாருங்க மனிதனை அடையாளப்படுத்துகிறது, ஆதாமின் சந்ததியை. அதனுடைய ஹெட்டு இரும்பு, அது வந்து பார்க்கும்போது அந்த இரும்பு வந்து நித்திய ஜீவனை அடையாளப்படுத்துகிறது. இப்போ அந்த உத்திரத்தை வெட்டுறாங்க. வெட்டும்போது அந்த என்னாச்சுன்னா கை தவறி நழுவி விழுந்துருச்சு. எங்கே விழுந்துருச்சுங்க? யோர்தான் நதிக்குள்ளே விழுந்துருச்சு. சரிங்களா? இப்போ இது வந்து அதை அடையாளப்படுத்துதுன்னா மனிதனுடைய வீழ்ச்சி அடையாளப்படுத்துது, மனிதனுடைய வீழ்ச்சி. அந்த ஏதேன் தோட்டத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான் மனுஷன், அதை தான் அடையாளப்படுத்துது. அப்போ பாருங்க, அருமையாக மனிதன் படைச்சு, மனிதனை தேவன் படைச்சு அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து, தேவன் கொடுத்த ஜீவ சுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அந்த நித்திய ஜீவனாக தான் இருந்துச்சு. அங்கே கொடுத்து அவனை அருமையாக அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சுருந்தார். இப்போ அது என்னாச்சுன்னா அந்த நிலைமை, அவன் நிலைமை என்னாச்சுன்னா அந்த யோர்தானில் எப்படி இந்த கோடாரி விழுந்துச்சோ அது போல் மனுஷனுடைய நிலைமை தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சு, விழுந்து போயிட்டான். சரிங்களா? அப்போ விழுந்து போச்சுன்னா கோடாரி தண்ணிக்குள்ள பெரிய ஆற்று, அதாவது யோர்தான் நதி பெரிய நதி, அந்த நதிக்குள்ளே விழுந்துச்சு எடுக்க முடியுமா? இப்போ பாருங்க, அந்த வயநாட்டில் நிறைய பேர் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க, எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய வீடுகள்லாம் மூழ்கி போச்சு, காரு பெரிய பெரிய எல்லாமே போச்சு, ஒரு பெரிய மலையே போச்சு. அப்படின்னு உள்ளே போனால் யாரும் எடுக்க முடியாது. அது மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே போச்சுன்னா எடுக்க முடியாது, அவ்வளோதான், போனது தான். அதனால தான் அவன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவனே, இது வந்து இரவல் வாங்கினது அப்படின்னா அவனுக்கு கொடுத்தது நித்திய ஜீவன் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. இரவலாக தான் வாங்கி வச்சுக்கிறோம் நம்மள அந்த ஜீவ சுவாசத்தை. அப்போ இரவலாக வாங்கி வச்சது போச்சே அப்படின்னு தேவனுடைய மனுஷன்கிட்ட சொல்கிறார். அப்போ தேவனுடைய மனுஷன் எலிசா யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இப்போ மனுஷன் செத்து அந்த மரணத்துக்குள்ளே போன நிலைமை வந்து எப்படி இருக்குதுன்னா, பிரசங்கி சொல்கிறாரு, அருமையாக சொல்கிறாரு. பிரசங்கி 11:3, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். ஆமாம், மரம் வந்து விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், தெற்கே விழுந்தாலும் வடக்கு விழுந்தாலும் அது எங்கேயோ அங்கே தான் கிடக்கும். அதுதான் அதனுடைய நிலைமை இருக்குது. அப்போ பாருங்கள், மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமி மேல் பொழியும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் அது விழுந்த இடத்துலேயே மரம் கிடக்கும், அவ்வளோதான். இதை மனிதன் வந்து அங்கே விழுந்த இடத்துலையே அவனோட நிலைமை அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறார்.
அப்போ யோபுல கூட சொல்றாரு பாருங்க, யோபு 14ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், யோபு 14:7. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். பாருங்க, அதாவது அது வந்து மரத்தை வந்து குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் வந்து துளிர்க்கும். வெட்டி போட்டால் கூட துளிர்க்கும் அப்படின்னா பாருங்க, அந்த மரம் வந்து அடியோட வெட்டினா கூட அதில் வந்து அடிமரம் இருந்துச்சுன்னா அதில் நிச்சயம் என்ன பண்ணும், துளிர் விட்டு மீண்டும் அது வந்துடும். புரிஞ்சுங்களா? அது யோபு 14:8 கூட சொல்றாரு. யோபு 14ஆம் அதிகாரம் வசனம் 8, அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே சேர்த்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். பாருங்க, அதாவது அந்த மரம் அடியோட வெட்டினா கூட அது வந்து அப்படியே ரொம்ப நாள் அது துளிர் விடாமல் கூட இருந்தால் கூட தண்ணீர் வரும்போது அதனுடைய வாசனையினால தண்ணீர்னால அது என்ன ஆகுதுன்னா ஜீவன் பெற்றுக்கொள்ளும், மீண்டும் அது துளிர் விடும் அப்படிங்கிறாரு. இளமரம் போல கிளை விடுறதுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் சொல்றாரு யோபு 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், யோபு 14ஆம் அதிகாரம் வசனம் 9, படிங்க. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? இதான் அவனுடைய நிலைமை. மனிதன் செத்து போயாச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. மண்ணா போட்டு போச்சுறதா, அப்புறம் எங்கே போகிறான் என்ன ஆனால் ஒன்றுமே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் பூமியில் போட்டு புதைச்சாச்சு. அவங்க நிலைமையில என்னாச்சுன்னா என்னன்னு சொல்ல முடியல. இப்படியாக பாருங்க, அதாவது மனுஷனை வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், ஒளிஞ்சு போயிடறான், மண்ணோட மண்ணா சாம்பலுக்கு சாம்பலா புழுதிக்கு புழுதியாக போயிடுறான். அவன் மனுஷன் செத்து போனதுக்கப்புறம் அவன் எங்கேன்னே சொல்ல முடியாது, மண்ணோட மண்ணா போயிடறாங்க, அவ்வளோதான். இப்படியாக வந்து மனுஷனுடைய நிலைமை இருக்குங்கிறார். அதான் மனுஷனுடைய அந்த மருத்துவ நிலைமையை குறித்து சொல்றாரு யோபு 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல. பாருங்க, தண்ணீர் எப்படி வடிஞ்சு வெள்ளம் வற்றி சுவரி போறது போல. 12ஆம் வசனம், மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. ஆமாங்க, அதாவது மனுஷன் படுத்து கிடக்கிறான் அப்படின்னா மரண நிலைமை. இப்படிதான் அவன் இருக்கிறான். அவன் வந்து வானங்கள் ஒளிஞ்சு போக மட்டும் எழுந்திருக்கிறது இல்லைங்கிறார். வானங்கள் ஒளிஞ்சு போக மட்டும் அது எழுந்திருக்கிறது இல்லை, அவன் எழுந்திருக்க போது கிடையாது, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லைன்ட்டார். அப்ப அன்புக்குரிய சகோதரர், இந்த பூமியில வானங்கள் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இந்த அவனுடைய கட்டுப்பாட்டில் ராசாட்சி முடிஞ்சு கர்த்தருடைய ராஜ்யம் வர வரைக்கும் அவன் எந்திரிக்க போறது கிடையாது. அதான் சொல்றாரு, நித்திய ஜீவன் ஒரு அருமையான விஷயத்த தேவன் கொடுத்து வச்சிருந்தார் மனுஷனுக்கு, அவன் வந்து அதை இழந்துட்டான். பாருங்க, கை தவறி எப்படி அந்த கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்து போச்சோ அவ்வளோதான், போச்சே அழுதான். அது மாதிரி தான் உயிரோடு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் திரும்பி கொண்டு வர முடியாது. அதனால் அன்புக்குரிய சொல்றாரு நீதிமொழிகளில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புத்திமதியை உறுதியை பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். பாருங்க, புத்திமதியை உறுதியா பற்றிக்கொள். இன்னைக்கு வந்து புத்திமதியை உறுதியா பற்றிக்கொள்ளணுங்கிறாரு. இன்னைக்கு புத்திமதியை சொன்னாலே புத்திமதி சொல்றவங்களே பிடிக்காது. புத்திமதி யாராச்சும் நீ கூப்பிட்டு சொன்னா பிடிக்குங்கிறீங்களா? சின்ன பையனா இருப்பான், 1ஆவது 2ஆவது படிப்பான், அவனை கூட்டு புத்தி சொல்ல கூட பண்ணுவான், ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு வந்து யாருக்கு புத்தி சொல்றதே பிடிக்காது. ஆதாமுக்கு தேவன் புத்தி சொன்னார், அவர் கேட்கல, நம்ம ஆதாமின் சந்ததி தானே, அதனால நமக்கு புத்தி சொன்னா பிடிக்காது. புத்தி சொல்றவங்களையும் அவங்க மேலே எரிஞ்சு விடுவோம். அதான் சொல்றாரு, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. ஆதாம் விட்டுட்டார். ஆதாம் தேவன் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாதப்பா, சாப்பிட்றதுனால சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள்ள ஆதாம் அதை விட்டுட்டார். அதனால் என்னாச்சுன்னா அவருக்கு ஜீவன் போயிடுச்சு. அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அந்த புத்திமதியை காத்திருந்தாருன்னா அது இன்னைக்கு வரைக்கும் மனுக்குள்ளதுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் புத்திமதி காக்காமல் போனதுனால இன்னைக்கு மரணம் வந்துருச்சு. அப்போ தேவனுடைய கட்டளை அதான் புத்திமதி. புத்திமதி என்பது பிறகு அடுத்த சைடில் புத்திமதி என்பது தேவனுடைய கட்டளை, அதுதான் வந்து நமக்கு ஜீவன் தர்றது. அப்போ தேவன் வந்து ஆதாமின் சந்ததிக்கு ஜீவன் கொடுத்தார், அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் ஆதாமின் சந்ததிக்கு. அடுத்த சைடில் அப்போ அந்த ஜீவன் வந்து என்னாச்சுன்னா அவன் இழந்துட்டான். ஆதாமின் சந்ததி
ஆதாம் இழந்துட்டாருன்னா ஆதாம் சந்ததி எல்லாம் நம்ம இழந்துட்டோம். ஒட்டுமொத்த சந்ததியும் அந்த ஜீவனை இழந்தாச்சு. அதனால தான் பாருங்க இன்னைக்கு அந்த உத்திரம் வெட்ட போய் அது வந்து என்னாச்சுன்னா தண்ணீர் விழுந்துச்சு. அதான் 2 ராஜாக்கள் 6:5 படிக்கிறோமா இல்லைங்களா? வாசி. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். பாருங்க, அது இரவலா வாங்கப்பட்டதுன்னு அழுகுறான். அப்ப இரவலா வாங்குறதுன்னா என்னங்க? இரவல்னா இரவல் அப்படின்னா நெக்ஸ்ட் ரைட் அதில் வந்து கடன். அந்த இரவல் என்பது கடன். யார் கடன் கொடுத்துக்கிறாங்க? நித்திய ஜீவனோட தான் ஆதாம் படைக்கப்பட்டாரா? மண்ணில் உருவாக்கி பொம்மை மாதிரி படுத்திருந்தார். தேவன் தான் என்ன பண்ணார்? ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், ஜீவாத்மா வானான் ஆதாம். அப்போ அது யார்கிட்ட வாங்கினது? அந்த ஜீவன் தேவன்கிட்ட. அப்போ அது வந்து தொலைச்சிட்டார் ஆதாம். அப்போ இரவலாக வாங்கப்பட்டதே அப்படின்னு கதறார். அதான் பிரசங்கில சொல்றாரு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆமாங்க, அதாவது மனுஷன் நாம இருக்கிறோம், மண்ணால தான் உடம்பாக இருக்குது. செத்து போயாச்சுன்னா மண்ணில் போட்டு போய்க்கும்போது மண்ணோட மண்ணா போயிடும். அப்போ மண் தன்னை அந்த பூமிக்கு திரும்புது. ஆவி எங்கே போகுது? ஜீவ சுவாசம் எங்கே போகுது? தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது. அப்போ தேவன் தான் என்ன பண்ணுறார் பாருங்க, ஜீவன் தரவர். தேவன் தான் ஜீவன் தரவர். அப்போ தேவன் கொடுத்த ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அதை வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், அதை வந்து நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அந்த புத்திமதியை கடைப்பிடி, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. புத்திமதியை கடைப்பிடி, அதை கடைப்பிடிச்சேன்னா அது உனக்கு ஜீவன், என்னோட கட்டளையில் கைக்குள், அது உனக்கு ஜீவன். அப்போது ஆதாம் அதை கடைப்பிடிக்காம விட்டதுனால என்னாச்சுன்னா, அந்த கோளாறு எப்படி கைதை தடிக்கணும் விழுந்துச்சோ அது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை போச்சு. அதான் விடுதலை குறித்து படிக்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 49ஆவது வசனம். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகள் புத்திமதி, அதை கேட்டு பாருங்க, அஸ்திபாரம் எல்லாம் மண்ணு வீடு கட்டினான்னா அந்த வீடு தாங்காது, நிற்காது. நீரோட்டம் வந்து மோதிச்சுன்னா அது விழுந்துரும். பாருங்க, அந்த கோடாரி எப்படி நீரோட்டத்துக்குள்ள விழுந்துச்சு அந்த மாதிரி விழுந்துரும். அப்போ அஸ்திவாரம் இல்லாமல் அந்த மண்ணில் சாதாரண சும்மா கட்டினா அது என்ன ஆகுன்னா அது விழுந்துரும். அப்போ ஆண்டோடைய வார்த்தைகள் தான் நமக்கு அஸ்திவாரமாக இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, இங்கே அந்த மனுக்குளம் வீழ்ச்சிக்குள்ளே போனதை அடையாளப்படுத்துது. அப்போ புத்திமதிகளை கடைப்பிடிக்காமல் போயிட்டாங்க. அதான் சங்கீதம் 9:15 கூட வாசிக்கும்போது, ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. ஆமாம், நமக்கு நாமளே குழி வெட்டிட்டோம். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். இப்படிதான் வந்து இன்னைக்கு நமக்கு நாமளே குழி வெட்டி அதில் விழுந்துட்டோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போ இது வந்து மனிதனுடைய விழுந்து போன நிலைமை தான் அந்த கோடாரி குறிக்குது. கோடாரி வந்து பாருங்க, அதனுடைய கோடாரி என்பது மரபாகம், அதனுடைய தலைபாகத்தில் அந்த இரும்பு பாகம் இருக்கு. அந்த இரும்பு பாகம் தான் நித்திய ஜீவன் அடையாளப்படுத்துது. அந்த மரபாகம் மனிதன் அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம். அப்போ அது என்னாச்சுன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு பாருங்க. அதாவது தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? இப்படி ஒரு கோடாரி தண்ணி மேலே விழுந்துச்சுன்னா அது உள்ளே போயிடும். அதை மீண்டும் எடுக்க முடியுமா? ஆழத்துக்குள்ளே போய் அதை எடுக்க முடியாது. ஆழத்துக்குள்ளே போய் இந்த தண்ணி யார் எடுக்க முடியும்? அவ்வளோதான். கரை புரண்டு வாழக்கூடிய யோர்தானுக்குள்ள யார் இறங்கி போய் இந்த எடுக்க முடியுங்களா? அவ்வளோதான், போச்சு அப்படின்ட்டு போச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். இது வந்து எதை குறிக்குதுன்னா மனிதனுடைய இந்த ஹோப்லெஸ் கண்டிஷன், அதாவது நம்பிக்கை இல்லாத நிலைமை தான். அப்போ இதுதான் மனிதனுடைய நிலைமையாக இருக்குது. இது வந்து எவ்வளோ காலம் அந்த பூமியில் வாழும்னு நமக்கு தெரியாது. 70 வருஷம் பலத்தின் மிகுதியில் 80 வருஷம், அதுக்கப்புறமா நம்ம இருக்க போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கிடையாது. நாமளும் எவ்வளோ நாள் வாழணும்னு சொல்ல முடியாது. இப்படியாக மனிதன் வாழ்க்கை என்பது அவனுக்கு கொடுத்த நித்திய ஜீவன் என்பது இழந்ததுனால இது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் மீண்டும் வந்து அவ்வளோதான், ஒரு உயிர் போயிடுச்சுன்னா எவ்வளோ அழுகுறாங்க, ஏன் அழுகுறாங்க?
அவங்க வந்து ஒரு அன்புக்குரியவங்களை இழந்து அந்த மரண தருவாய் மரணம் அது நிகழ்ந்த அந்த நேரத்தில் ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லி அழுவாங்க. போச்சே போச்சே அப்படின்னு அழுவாங்க. முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்லாம் அந்த ஒரு அவங்க உணர்வை வெளிப்படுத்துவாங்க. அப்போ இது அவ்வளோதான். இதை சொல்கிறாரு 2 சாமுவேலில் 14ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். பாருங்க, நாம மரிப்பது நிச்சயம். ஒவ்வொருவருக்கும் மரணம் நிச்சயம். திரும்ப சேர்க்கக்கூடாதபடி தரையில் பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தரையில் கொட்டிட்டேன்னா மீண்டும் ஒரு டம்ளர் தண்ணியை டம்ளர் கொண்டு வர முடியுமா? சிந்தின தண்ணீர் மீண்டும் அந்த டம்ளருக்குள்ள கொண்டு வர முடியாது. அதான் சொல்றாரு, மனுஷனுக்கு அந்த மரணம் அது மாதிரி தான். மரிப்பது நிச்சயம். திரும்ப சேர்க்கக்கூடாதபடி தரையில் சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறாங்கிறாரு. அப்போ தேவன் வந்து ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணுறாருன்னா, துரத்தொண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறாராம். துரத்தொண்டவன் யாருன்னா, யார் துரத்தொண்டவன்? யாரு? ஆதாமுக்குள்ள இருந்து நாமளும் தான். சரிங்களா? நாம தான் துரத்துண்டவர்கள், ஆதாமின் சந்ததி. அப்போ மீண்டும் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை அவர் நினைச்சிருக்காரு. அப்போ தண்ணீர் பாருங்க, நெக்ஸ்ட் தண்ணீர் வந்து சிந்திட்டோன்னா அது வந்து மீண்டும் வராது, அந்த கலையத்துக்கு வராது. அப்போ அதுபோல தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அதை மீண்டும் வந்து அவர் மனுஷனை நினைவு கூர்றாரு. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதான் தேவனுடைய திட்டம், தெய்வீக திட்டம். என்னென்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, அந்த காட்ஸ் பிளான் வந்து சால்வேஷன், ரட்சிப்பு. அப்போ அதாவது உள்ள கோடாரி வந்து தண்ணீரை விழுந்துச்சு. ஐயோ ஆண்டவனே விழுந்துருச்சு, என்ன பண்ணலாம்? யார்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா, அங்கே தேவனுடைய மனுஷன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மனிதனை, விழுந்து போன மனிதனை அந்த தண்ணீரில், அதாவது கோடாரி விழுந்து போன நிலைமையில கூடிய மனுக்குலத்தை ரட்சிக்கணும். அதுக்காக ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் வச்சிருக்கார். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமாங்க, உலகம், ஒட்டும் உலகம்னா உலகம் கிடையாது, அதாவது மனிதர்கள் தான். உலகத்தை ஆக்கினைக்குள்ள தீர்க்கிறதுக்காக தேவன் வந்து தம்முடைய குமாரன் அனுப்பல, அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்து அப்படின்னா, இயேசு என்பவர் ரட்சகர்னு அர்த்தம். அப்போ இயேசு அப்படின்னா ரட்சகர், அவர் தான் இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வந்த ரட்சகராக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எப்படி கோடாரி வந்து விழுந்தது உள்ள விழுந்துச்சோ, அதை வந்து எடுக்கிறதுக்கு தேவனுடைய மனுஷங்கிட்ட போனாங்க. இப்போ அது மாதிரி தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தை ரட்சிக்க போறார். எப்படி ரட்சிக்க போறார்? எப்படி ரட்சிக்க போறார்? யார் ரட்சிக்க போறதுங்க? யார் ரட்சிக்க போறது? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து மாத்திரம் இல்லை, அவர் கூட அவரோட சேர்ந்து கொஞ்சம் பேர் வேலை செய்ய போகிறாங்க. அப்போ யார்கிட்ட போய் அவன் சொல்கிறான்னா, தேவனுடைய மனுஷன்கிட்ட தான் சொல்கிறான், கோடாரி விழுந்துச்சுன்னு. 2 ராஜாக்கள் 6ஆம் வசனத்தில் தேவனுடைய மனுஷன் வந்து அது எங்கே விழுதுன்னு கேட்குறாரு. தேவனுடைய மனுஷன் எங்கேப்பா விழுந்துச்சுன்னு கேட்குறாரு அவங்ககிட்ட. அவன் வந்து இடத்த காமிக்கிறான், இங்கே தான் விழுந்துச்சுக்கிறான். எங்கே விழுந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. வேற எங்கே விழுந்துச்சு, மனுக்குளம் எங்கே விழுந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் அவன் காமிக்கிறான், அந்த யோர்தானில் விழுந்துச்சு. யோர்தானில் விழுந்துச்சுங்கிறார். கோடாரி விழுந்து யோர்தானில் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, யோர்தான் அப்படின்னா எதை அடையாளப்படுத்துகிறது பாருங்க. அடுத்த சைடில் யோர்தான் என்பது கீழாக நியாயந்தீர்த்தல். யோர்தான் என்றால் கீழாக நியாயந்தீர்த்தல்னு அர்த்தம். அப்படின்னா தேவன் மேலான நிலையில் ஆதாம் மனுக்குலத்தை படைச்சி வச்சார், மேலான நிலைமை. அவன் வந்து தான் வீழ்ச்சிக்குள்ளே போயிட்டான். நம்ம ஏற்கனவே யோர்தான் நதியின் மறைபொருள் சப்ஜெக்டில் அந்த மேலே ஹீலா ஏரி அங்கேருந்து திடீர்னு வீழ்ச்சிக்கு உட்படுது. அப்போ இதுதான் வந்து வீழ்ச்சிக்குள்ளே போகிறதா யோர்தான் நதியை உருவாகுதுன்னு பார்க்குறோம். அப்போது அந்த யோர்தான் என்பது கீழாக நியாயம் தீர்த்தல், அப்படின்னா அண்டர்லி ஜட்ஜ்மெண்ட். அப்போ கீழாக நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு. அந்த கீழாக நியாயம் தீர்க்கப்பட்ட நிலைமை என்னென்னா, அதான் சொல்கிற ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதாங்க பாவத்தின் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட், கீழாக நியாயம் தீர்க்கப்படுது. மனுஷன் மறிச்சு போனதுக்கப்புறம் கீழே மண்ணை குழியை தோண்டி போயிச்சிடறோம். இதுதான் கீழான நிலைமைக்குள்ளே போயிடுறோம். இப்படியாக அன்புக்குரிய சகோதர சொல்ல, இங்கே வந்து பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ மனுக்குளம் வந்து அந்த கோடாரி போல யோர்தானில் விழுந்து கிடக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவன் அழுதுட்டு போய் தேவனுடைய மனுஷங்கிட்ட சொல்கிறார், எலிசா கிட்ட. எலிசா யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அவரால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ அந்த கோடாரி எங்கே விழுந்துச்சுன்னா அந்த யோர்தானுக்குள்ள விழுந்துச்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதுக்கு தீர்வு கொடுக்குறார். எங்கன்னா அடுத்த ஸ்டைலில், அதாவது அதே யோர்தானில் கர்த்தரும் என்ன பண்ணுறார், மூழ்கிறார். அந்த கோடாரை எடுத்து வருவதற்காக என்ன பண்ணுறார், விழுந்து போன மனுக்குலத்தை எடுத்து நிறுத்துவதற்காக அதே யோர்தானில் கர்த்தர் மூழ்கிறார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய மனுஷன் கேட்குறார், எங்கே விழுந்துச்சு அப்படிங்கிறார். எங்கே விழுந்துன்னு காமிக்கும் போது இடத்த காமிக்கிறார், இங்கே தான் விழுந்துச்சு. உடனே என்ன சொல்கிறார் தேவனுடைய மனுஷன், அதாவது அடுத்த 2 ராஜாக்கள் 6:6. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, அங்கே கொம்பை வெட்டி அங்கே போட சொல்கிறார், உள்ள அந்த யோர்தான் நதிக்குள்ள இறக்க சொல்கிறார். கொம்பை வெட்டி அந்த யோர்தான் நதியில் போட சொல்கிறார். போட்டோன்னே அந்த இரும்பு மிதக்குதான். எப்படி மிதந்திருக்கும் அப்படின்னா இப்படி தான். அடுத்த சைடு போடுங்க. அதாவது எங்கே விளைச்சல் கேட்கும்போது அந்த கொம்பை வெட்டி இப்படி தான் போடுறாங்க. அடுத்து அந்த கோடாரி கீழே கிடக்குது. அந்த கொம்பை வெட்டி உள்ள இறக்கி போடும் பொழுது பாருங்க, அந்த கோடாரியை தூக்கிட்டு மேலே வருது. அடுத்து கோடாரி மேலே வந்துச்சு, மிதந்துருச்சு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, கோடாரி மிதந்து மேலே வந்துச்சு, எடுத்தாச்சு, கையில் எடுத்தாச்சு. அதை 2 ராஜாக்கள் 6:7. அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படி அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அது எடுத்தாச்சு. இப்போ அந்த கொம்புனால தான் அந்த கோடாரி மிதக்க பண்ண முடிஞ்சது. அப்போ அந்த கொம்பு எதை குறிக்குதுன்னா சங்கீதம் 85. உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். ஆமாங்க, அதாவது வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கொம்பு கிளையையும். கிளை கொம்பு எல்லாம் ஒன்று தான், மரத்தினுடைய பாகம் தான் வந்து அந்த கிளை. கொம்பு கிளை எல்லாம் ஒன்று தான். அப்போ நீர் திடப்படுத்தின கிளையை கடாட்சி தருளும் அப்படிங்கிறார். அப்போ அந்த கிளை யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆமா, ஈசா என்னும் அடிமரம். இந்த அடிமரம் வந்து வெட்டப்பட்ட மரமா இருக்கு. இது மனுக்குலத்தை அடையாளப்படுத்துது. அந்த வெட்டப்பட்ட அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தொளிக்கும்னு நம்ம ஏற்கனவே யோபுல படித்தோம். அப்போ ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்ங்கிறார். அப்போ அந்த கிளை அந்த வேர்களிலிருந்து எழும்பி செழிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த கிளை யாருன்னு சொல்லி பார்க்கும்போது எரேமியா மூலமாக சொல்றார். எரேமியா 33:15. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமாங்க, அதாவது ஈசா என்னும் அடிமரத்துல தான் தாவீது வந்தார். தாவீது வம்சத்துல தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அந்நாட்கள் என்றால் அவருடைய ராஜ்யத்தில், அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அப்போ தாவீதுக்கு நீதியின் கிளையை நான் முளைக்க பண்ணுவேன். அந்த நீதியின் கிளை தான் என்ன பண்ணுவார்னா இந்த பூமியை நியாயத்தையும் நீதியும் அந்த பூமியில் நடப்பிப்பார் அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே அந்த நீதியின் கிளை யாருங்க? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் தான் இந்த பூமியில் நீதியும் நியாயத்தையும் நடப்பிப்பார் அப்படிங்கிற அந்த நீதியின் கிளை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் சகரியா மூலியமாக கூட இன்னொரு இந்த கிளையை குறித்து சொல்லும்போது சொல்கிறார். சகரியா 3:8. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். பிதாவாகிய தேவன் சொல்றாரு, கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை வரப்பண்ணுவேன். அப்ப அந்த கிளை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சகரியா 6:12 கூட சொல்றாரு அந்த கிளை யாருன்னு. அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை தெலும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அப்ப இந்த சகரியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட கிளை எண்ணப்பட்ட அந்த புருஷன் யாருன்னா
அவருடைய நாமம் கிளை எனப்படும். பாருங்க, ஒரு புருஷன், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், நல்லா தெரியும். அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து முளை திரும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் ஒட்டுமொத்த ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பாருங்கிறத சொல்றாரு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கிளை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பாருங்க, தண்ணீரில் விழுந்து கொடாரி போல இருக்கக்கூடிய அந்த யோர்தானுக்குள்ள இருந்த, அதாவது கீழாக நியாயந்தீர்க்கப்பட்டு இருக்கிற நிலைமை. யோர்தான் என்பது கீழாக தீர்க்கப்படுது. அந்த கீழாக நியாயந்தீர்க்கப்பட்ட நிலைமைக்குள்ள இருந்த மனுக்குலத்தை பாருங்க, கிளை என்னப்பட்டவங்க உள்ள போய் மீட்டு கொண்டு வராரு. பாருங்க, எதுக்கு வந்தார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து? லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கார். அப்போ இழந்து போன நிலைமையில மனுஷன் வந்து இருக்கிறான். தேவன் தெய்வத்தில் அவன் தான் இழந்து போயிட்டான். அவன் தான் நித்திய ஜீவன் இழந்துட்டான். இப்போ அந்த மனுஷனை தேடவும் ரட்சிக்கவுமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் வந்திருக்கார். அப்போ பாருங்க, 2 ராஜாக்கள் 6:6 படிச்சோம்ல, அந்த கொம்பை வெட்டி அங்கே எரியிறாரு. எரியும் போது அந்த இரும்பு என்ன ஆகுதுன்னா மிதக்க பண்ணப்படுது. அப்போ அன்புக்குரிய சகோதரர், கொம்பு பாருங்க, இதுதான் கொம்பு. அந்த கொம்பு இப்படிதான் இருக்கும். கொம்பு என்றால், அதாவது கொம்புனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒன்பதாம் வகுப்புல வந்து ஒரு பாடம் இருக்கு, 10ஆம் வகுப்புல. அது என்ன பாடம்னா, அதாவது அதாவது தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறதுல, அதில் வந்து அடிமரம், அதுலேருந்து பிரிகிற 2 பாகமாக பிரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொம்பு. புரிஞ்சுங்களா? கவ்வை மாதிரி இருக்கு, இது மாதிரி தான். நான் வீட்டிலலாம் சொல்லுவோம் இல்லைங்க, இந்த கவையெல்லாம் வச்சுருப்போம். இதுதான் வந்து கொம்பு. இதைத்தான் கொம்புன்னு சொல்லுவோம். ஒரு தனி ஒரு வாதம் வந்து அதை கொம்புன்னு சொல்கிறதில்ல, இதுதான் கொம்பு. தெளிவாக போட்டிருப்பாங்க பாடப்புத்தகத்தில் கூட. இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த கொம்புல 2 பிரிவாக பிரியுது. அப்படித்தானுங்க, ஒரு மரம் அந்த அடிபாகத்துலேருந்து 2ஆக பிரியுது. இதான் கொம்பு. இது எதை குறிக்குன்னா, ராஜ்யத்தில் 2 பாகம் எதை குறிக்குது பாருங்க. அடுத்த சைடில், அதாவது கிளை யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. கிளை என்பவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரும் கிளையாக இருக்காரு. ஆனால் அங்கே வந்து 2 பாகம் இருக்குங்கிறது எதை குறிக்குது பாருங்க. அடுத்தது, அந்த கிளை தான் தண்ணிக்குள்ளே போய் அந்த கோடாரியை கரெக்டாக அதை மாட்டி தூக்கிட்டு வருது. இதில் கோடாரி மாட்டிடுச்சு. அவன் அந்த ஜீவன், அதாவது மனுஷன் இழந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவனை அந்த கொம்பு தண்ணிக்குள்ளே மூழ்கி கொம்பை வந்து வெட்டி அந்த தண்ணியில் போட சொல்றாரு. தண்ணியில் போடும்போது கொம்பு என்ன பண்ணுதுன்னா, அந்த கோடாரி மிதக்க பண்ணுது. எப்படின்னா இப்படி தான் கோடாரி வந்து அதனுடைய கொம்பில் அதனுடைய கவ்வையில் மாட்டி அப்படியே கோடாரி மேலே எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்போ பாருங்க, இந்த ஜீவன் அதுதான் மனிதன் இழந்து போன ஜீவன். அது யாரால் கிடச்சிதுன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால கிடச்சிது. இப்போ அந்த ஜீவன் வந்து எப்போ கிடைக்கும்னா, அவருடைய ராஜ்யத்தில் தான் கிடைக்கும். மனிதன் இழந்து போன அந்த நித்திய ஜீவன் எப்போ பெற்றுக்கொள்வான்? ராஜ்யத்தில் தான் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்க, அடுத்த சைடில் இதில் வந்து இந்த 2 பாகம் எதை குறிக்குதுன்னா, ஒரு பாகம் வந்து பார்க்கும்போது சபையை குறிக்குது. இன்னொரு பாகம் அந்த கவையில் 2 பிரிவுக்கு பார்த்தீங்களா, 2 பார்ட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சபை, திருச்சபை. இன்னொரு பாகம் முற்பிதாக்கள். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கர்த்தரோட சேர்ந்து, கிளை என்னப்பட்ட கர்த்தரோட சேர்ந்து 2 பேர் சேர போகிறாங்க. யாருன்னா, அதாவது சபை, முற்பிதாக்கள். இவரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதாவது அந்த மனுக்குலத்துக்கு ஜீவனை தர போகிறாங்க. எங்கன்னா ராஜ்யத்தில் கொடுக்க போகிறாங்க. ராஜ்யத்தில் கொடுக்க போகிறாங்க அன்புக்குரிய சோரசர். அப்போ பாருங்க, அதாவது அடுத்த சைடில் கிங்டம், அதாவது தேவன் சொன்னார், அதாவது ஆபிரகாமுக்கு உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணு, உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசைப்படும். அப்போ ஆபிரகாம்ல 2 சந்ததி வரணும். வானத்து நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். வானத்து நட்சத்திரம் யாரு? பரலோகத்துக்கு போகிற வகுப்பினர், திருச்சபை வகுப்பினர். அவங்க தான், அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்கே பூமியில் கடற்கரை மணல் பூமி, அவங்க யாருன்னா முற்பிதாக்கள் அடங்கிய இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ அந்த முற்பிதாக்கள் தான் அந்த எர்த்தில், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்து பண்ண போகிறவங்க. அப்போ ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் இவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எப்படி இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2ம் சேர்ந்து தான் ஒரு இந்தியா அரசாங்கம் நடக்குது. அதுபோல தான் ராஜ்யத்தில் முற்பிதாக்களும் திருச்சபை 2 பேரும் சேர்ந்து தான் அன்புக்குரிய சகோதரர்கள் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதனுக்கு இழந்து போன ஆசீர்வாதம் தரப்போகிறாங்க. இதைத்தான் வந்து பார்க்கும்போது கர்த்தர் முதல் வரையில் வந்திருந்த போதே அந்த மருவமலை காட்சி,
மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு அந்த மலை மேலே ஏறி போவார். போகும்போது யாரை கூட்டிகிட்டு போவாருங்க? யாராவது கூட்டிகிட்டு போவாங்க? யாக்கோபு, ஏனோக்கு, யாரு சொல்லுங்க? யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போவார். அங்கே போயிட்டு 3 பேர் நிற்பாங்க. ஆண்டவர் இங்கே இருக்கு சொல்லிட்டு மேலே போயிடுவார். அங்கே போகும்போது என்னாங்கன்னா ஆண்டவர் கூட வந்து அவர் மருவமலையில் அவருடைய தரிசனம், அதாவது மருவமலை தரிசனத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய முகம் பிரகாசமாயிரும். அங்கே வந்து ஒரு மிக ஒளியுள்ள மேகம் நிழலிடும். அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே எலியாவும் மோசேயும் ஆண்டரோட பேசுகிறவர்களாக காணப்படுவாங்க. எலியாவும் மோசையும் ஆண்டரோட பேசுகிறவர்களாக காணப்படுவாங்க. இதை தான் வந்து அந்த மருவமலை தரிசனத்தில் பார்க்குறோம். அப்போ ஆண்டரோட அந்த மோசே யாரை அடையாளப்படுத்துகிறாரு? இந்த மருவமலை தரிசனமே ராஜ்யத்தை தான் அடையாளப்படுத்துது. அப்போ அந்த மோசே வந்து முற்பிதாக்களை அடையாளப்படுத்துறாரு. எலியா வந்து திருச்சபை. ஏன்னா எலியா சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அவர் வந்து திருச்சபை அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ ராஜ்யத்தில் வந்து இந்த அதாவது மோசே அவங்க முற்பிதாக்கள், எலியாங்கிறது திருச்சபை. இவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாங்க. அதை மத்தேயு 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்போ இது மறுரூபமலை தரிசனம். அதில் 3ஆம் வசனம் கூட பார்க்கும்போது, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இப்போ மோசே எலியா 2 பேர் பேசுகிறவங்க காணப்படுறாங்க. அப்போ அங்கே வரும்போது கர்த்தருடைய முகத்தை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அங்கே அவர் வந்து அவர் மகிமை அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக அவர் என்ன பண்ணணும்னா யோர்தானுக்குள்ள மூழ்கணும். அதனால தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 30 வயது ஆகும்போது யோர்தான் நதியில் என்ன பண்ணார்? தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்நானத்தை எடுத்து என்ன பண்ணார்? அந்த யோர்தானுக்குள்ளே போன மனுக்குலத்தை, கீழாக ஜாயத்தீர்ப்புக்குள்ளே போன மனுக்குலத்தை கர்த்தர் வந்து மீட்டார் அப்படின்னு சொல்லி. எப்படி மீட்டார்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது தன்னுடைய மரணத்தின் மூலமாக. அதான் லூக்கா 9:11 அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். அதே லூக்கா 24:25 அதாவது அந்த ஜனங்கள் புரிஞ்சு கொள்ள முடியல, அதை பற்றி சொல்கிறாரு. அதுக்கடுத்து லூக்கா 24:26 சொல்கிறாரு, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையான்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே பாடுபட்டு தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து இந்த பூமியில் வந்து என்ன பண்ணார்னா மனு குலத்தை மீட்டு அவங்க நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். எதுலனா சிலுவை மரத்தில். அந்த சிலுவை மரம் அங்கே தான் வந்து மனு குலத்துக்கான அங்கே ஒரு நித்திய ஜீவனுக்கான அங்கே வழி அங்கே பிறந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே கர்த்தர் மாத்திரமே செய்ய போகிறதில்ல. அந்த கொம்பில் 2 பாட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஒரு பாட்டு வந்து திருச்சபை, இன்னொரு பாட்டு வந்து முற்பிதாக்கள். 2 பேரும் சேர்ந்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போல இருந்து ராஜ்யத்தினுடைய ஆசனம் திரும்பி தர போகிறாங்க. அப்போ அந்த திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, சங்கீதம் 45:14 சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இது திருச்சபை வகுப்பினர் அடையாளப்படுத்துது. அவங்க ஆண்டோட இருப்பாங்கிற சொல்லுது. அவர்கள் எப்படி வருவாங்க பாருங்க. சங்கீதம் 45:15 அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். இது வந்து பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறத சொல்லுது. திருச்சபை சுதந்திரிச்சுக்குவாங்க. அப்புறம் சங்கீதம் 45:16 சொல்றாரு, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்? உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். இந்த வசனத்துடைய அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லைங்க. இது வந்து உமது பிதாக்களுக்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாக்களாக இருந்தது யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது எல்லாமே ஆபிரகாம். இவங்க எல்லாமே வந்து கர்த்தருக்கு பிதாக்களாக இருந்தவங்க. கர்த்தர் வந்து அந்த ஆபிரகாமின் சந்ததியில் தாவீதின் சந்ததியில் வந்தார். அவங்களாம் பிதாக்கள்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் ராஜ்யத்தில் அவர்களெல்லாம் ஆண்டவர் குமாரராக இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னவா இருப்பாருங்க? நித்திய பிதா. அப்படின்னா எவர்லாஸ்டிங் ஃபாதர். அப்படின்னா அவர் அந்த எல்லாரும் ஜீவன் கொடுக்குறனால அவர் ஃபாதர்னு சொல்லப்படுறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அந்த மாதிரி அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பார், முப்பிதாக்களை. அப்போ அன்புக்குரிய சகோதரர், கொம்பில் 2 பார்ட், அடுத்த சைடில் கொம்பில் 2 பார்ட். ஒன்று மணவாட்டி திருச்சபை, இன்னொன்று
முற்பிதாக்கள், அந்த கிளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பூமியில் அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, இந்த பூமியில் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிற நியாய தீர்ப்பு என்பது இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பி தர்றது தான். அதை யார் செய்ய போகிறாங்க பாருங்க, சங்கீதம் 50:4. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். ஆமாங்க, தம்முடைய ஜனத்தை அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுக்குலத்தை நியாயந்திருக்கிறதுக்கு உயர இருக்கக்கூடிய வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவாராம். அப்போ உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவாராம். அதே ஆங்கில பைபிளில் போடுங்க பாருங்க, சங்கீதத்தினுடைய இந்த வசனம் ஆங்கிலத்தில் படிக்கலாம். He shall call to the heavens from above and to the earth that he may judge his people. ஆமாங்க, அதாவது ஹெவன்ஸ்னா அது வந்து மணவாட்டி வகுப்பினர்கள். ஹெவன்ஸ் வானம், வானத்து நட்சத்திரம். எர்த்னா பூமி, ஆன்ஷியன்ட் ஒர்த்திஸ் முற்பிதாக்கள், இவங்களே அடையாளப்படுத்துகிறது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படியாக இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறவங்க முற்பிதாக்களும் வரப்போகிறாங்க. அவங்களை குறித்து தான் படிக்கிற நம்ம எபிரேயரில் 11:40 அவர்கள் வந்து இந்த பூமியில் தேவனுக்கென்று வைராக்கியம் காட்டினவங்க. அவங்கள பற்றி சொல்கிறாரு பாருங்க, எபிரேயர் 10:11 அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, அவர்கள் வந்து நம்ம இல்லாமல் பூரணராக முடியாதான். இங்கே திருச்சபையின் இலக்கம் முடிஞ்சாதான் முற்பிதாக்களே வெளியே வருவாங்க. நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது. அவர் உயிர்த்தெழுந்து வர்றது நம்ம பூரண ஆனதுக்கப்புறம் தான். அப்போ திருச்சபையின் வாய்ப்பு 144,000 பேர் இலக்கம் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் திருச்சபை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே முற்பிதாக்கள் உயிரோடு வருவார்கள். அதான் நம்ம திருவிழத்தில் இதை படிக்கும்போது எபிரேயர் 11:40 ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். முற்பிதாக்கள் நம்மோட இணைஞ்சுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. இப்படியாக அவர்கள் மூலம் இந்த பூர்ண ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜனங்கள் எல்லாரையும் உயிர்த்தெழுந்து வந்து அவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் கொடுப்பாங்க. திருச்சபையும் முற்பிதாக்களும் அடங்கிய நிலைமை. அப்படியே இந்த முற்பிதாக்கள் எல்லாம் இந்த பூமியில் வாழும்பொழுது எவ்வளோ விசுவாசத்தை காமிச்சாங்க. அவரோட விசுவாசம்லாம் நம்ம எபிரேயர் 11 அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் காட்டின விசுவாசம் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவங்க அந்த அளவுக்கு இந்த பூமியில் நச்சாட்சி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. தேவனே அவர்களை குறித்து நச்சாட்சி கொடுத்துருக்கார் எபிரேயர் 11 அதை நான் பார்க்குறோமா இல்லைங்களா? அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குது. அதனால முன்னோர்கள் நச்சாட்சி பெற்றார்கள். அந்த முன்னோர்கள் முற்பிதாக்கள் நச்சாட்சி பெற்றாங்க. அதான் 3ஆம் வசனம் கூட வாசிங்க. எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமாங்க, அதாவது விசுவாசத்தினால இந்த உலகங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை உண்டாக்கி நம்ம விசுவாசிக்கிறோம். அடுத்தது 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பாருங்க, விசுவாசத்தினால எல்லாமே முற்பிதாக்கள் எல்லாமே விசுவாச வீரர்கள். அந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விசுவாச வீரர்கள். ஆபேல் வந்து பார்க்குறோம், விசுவாசத்தினால ஆபேல், அந்த விசுவாசம் தேவன் பேரில் வச்ச விசுவாசம். அதனால தான் பாருங்க, காயினுடைய பலியில் மேன்மையான பலி செலுத்தினார். அப்போ ஆபேல் காட்டின விசுவாசம் மேன்மையான பலியை செலுத்துற கொண்டு வச்சு. அதே மாதிரி ஏனோக்கு என்ன பண்ணாரு? 5ஆம் வசனத்தில் பாருங்க, அவருக்கு சொல்லும்போது கூட விசுவாசத்தினாலே விசுவாசத்தினால 5ஆம் வசனத்திலையும் விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாருங்க, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். ஆபேலுடைய பலி ரொம்ப முக்கியம். ஆபேலுடைய பலி அது போல தேவ பிள்ளைகள் பலி செலுத்தணும். அவருடைய பலி விசுவாசத்தினால சிறந்த பலி செலுத்த முடிஞ்சது. அதே மாதிரி ஏனோக்கு அவரும் வந்து தேவனோட சஞ்சரித்தவர். அவரும் விசுவாசத்தினாலதான் அப்படியான அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஏன்னா சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. நோவா அவரும் விசுவாசத்தினால என்ன பண்ணார்? அதாவது மழை பெய்யாது, மழை பெய்யறத பார்த்ததே இல்லை, ஆனாலும் விசுவாசித்தார். அப்போ நோவாம் அதே மாதிரி தான் பேழை கட்டினார். விசுவாசத்தினால என்ன பண்ணார்? அங்கேயும் 7ஆம் வசனத்துல பாருங்க, விசுவாசத்தினால நோவா தற்காலத்துல காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நோவா அதே மாதிரிதான். அதுக்கடுத்து ஆபிரகாம் அப்படிதான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து விசுவாசம்.
அப்போ இந்த விசுவாசம் என்பது ஃபெய்த்து. நெக்ஸ்ட் இல்லை, அதாவது அவருடைய கிரியை, அவருடைய ஒர்க்கு தேவனுக்கு ஏற்ற ஒர்க்காக இருந்துச்சு, தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருந்துச்சு. அன்புக்குரிய சொல்ல பாருங்கள், ஆபிரகாம் வந்து இந்த பூமியில் பரதேசி என்று அறிக்கையிட்டு போனார். விசுவாசத்தினால் ஆபிரகாம் வந்து சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படிக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து அங்கே போனார். அப்போ பாருங்கள் அன்புக்குரிய சகோதர, விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்தான். ஸ்ட்ரேஞ்சர் போல பரதேசியை போல சஞ்சரிச்சான்னு போக விசுவாசத்தினால. இப்படியாக ஆபிரகாம் அந்த ஒரு மேலான ஆசீர்வாதப்பட்டு கொண்டார். சாராள் பாருங்க, அவள் 90 வயசு கிழவி, பிள்ளை பெறுவதற்கு பலன் இல்லை. 90 வயசு கிழவி, பிள்ளை பெறுவதற்கு பலன் இல்லை. இருக்குமா? இருக்காது. ஆனால் பாருங்க, அதில் 11 வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமாங்க, விசுவாசம் அவங்ககிட்ட இருந்த விசுவாசம் தான். அதே மாதிரி ஈசாக்கு எடுத்துக்கங்க, விசுவாசம், கான்ஃபிடன்ட், தேவன் மேலே அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இருந்தார். அடுத்த சைடில் யாக்கோப்பு, அவரும் அந்த விசுவாசம், வைராக்கியம் இருந்துச்சு. விசுவாசம் யாக்கோப்பட்டு இருந்துச்சு, வைராக்கியம் யாக்கோப்பட்டு இருந்துச்சு. இப்படியாக பாருங்க, யாக்கோப்பை குறித்து படிக்கிறோம் எபிரேயர் 11:21. எபிரேயர் 11:21, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினால யாக்கோப்பும் அங்கே கிரியை காட்டியிருக்கார், விசுவாசத்தின் கிரியை. அதே மாதிரி யோசேப் அந்த எகிப்தினுடைய அதிபதியாக இருந்தார். ஆனால் சாகும்போது என்ன சொன்னார்? கானான் தேசத்துக்கு நீங்கள் போவீங்க, ஆனால் போகும்போது என்ன சொன்னார் பாருங்க, எபிரேயர் 11:22. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அவர் உயிரோடு இருக்கும்போதே தேவன் இந்த தேசங்களை வச்சிருக்க மாட்டாரு, அந்த வாக்குத்தத்தம் பண்ண பூமி கொண்டு போவாரு. அதனால சொல்றாரு, அந்நிய காலத்தில் பேசி தன்னுடைய எலும்புகளை குறித்து கட்டளை கொடுக்குறாரு. நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளை தோண்டி எடுத்து கொண்டு போக சொன்னார். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து போகும்போது யோசேப்பின் எலும்புகளை எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ எப்படி அவர் சொன்ன காரியங்கள் பாருங்கள், அந்தளவுக்கு விசுவாசிச்சார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே விசுவாசம். அதே மாதிரி பாருங்கள், மோசேயும் பாருங்க, எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அதாவது ராணியினுடைய மகன், இளவரசனுடைய மகன்னா எவ்வளோ ஒரு இளவரசர் கேடர், அது வந்து மாயைன்னு நினைச்சார் மோசே. இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு அது என்ன நினைச்சார் பாருங்க. அதாவது 25ஆம் வசனம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, அந்த ஒரு துன்பம், தேவ பிள்ளைகளோட சேர்ந்து துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அங்க வந்து பார்வோனுக்கு எதிராக போறார். இப்படியாக வந்து பாருங்க, இவர்கள் எல்லாமே அதாவது அதை பாக்கியம் நினைச்சாங்களா, அதை தான் வந்து முற்பிதாக்கள் வந்து இதெல்லாம் என்ன நினைச்சாங்களாம், இந்த அது நிமித்தமாக நிறைய துன்பங்கள் பட்டாங்க. அந்த விசுவாசத்தை காட்டினதுனால துன்பம் வந்துச்சு. ஆனால் அதை என்ன நின்னாங்களாமா, எபிரேயர் 11:26. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இப்படிதான் அதிக பாக்கியம் என்று எண்ணினாங்க எல்லாருமே. மோசே என்னார், அதே போல ஒவ்வொருத்தரும் அது மாதிரி தான். அவங்க கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, நிறையா இன்னல்கள் போனாங்க, ஆனால் கூட அதை பாக்கியம் என்று தான் எண்ணினாங்க. அதே மாதிரி இந்த ராகாப் குறித்து கூட பார்க்குறோம். அந்த எரிகோ கோட்டையில் இருந்த அந்த ராகாப் முழு விசுவாசத்தை காட்டுச்சு தேவன் பேரில். பாருங்க, அதாவது எபிரேயர் 11:31 ராகாப் அப்படிங்கிற அந்த வேசி கூட அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்திருக்கு. வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதகமாகாதிருந்தாள். பாருங்க, அதாவது இப்படியாக அந்த தேவன் அவருடைய ஜனங்களுக்கு அதாவது ஃபேவராக இருப்பாரு, இந்த ஒரு எரிகோ பட்டணம் வீழ்ச்சி அடைன்னு சொல்லிட்டு சொன்னதுனால விசுவாசிச்சு அந்த பெண். அதனால முற்பிதாக்கள் அந்த பட்டியலில், அந்த விசுவாச பட்டியலில் அந்த அம்மா வந்திருக்கு. இப்படியா சொல்றாரு பாருங்க. இப்படி தான் அங்கே அந்த ஒரு அழிவில் போகல இந்த அம்மா. அது எபிரேயர் 11:32 படிக்கிறோமா இல்லைங்களா? வாசிங்க.
பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. எல்லா முற்பிதாக்களும் சொல்லிட்டு இவங்களெல்லாம் சொல்ல காலம் போதாது. இவரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து விசுவாசித்து இதை அதிக மேன்மை எண்ணி பாருங்க. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் அவளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, அதாவது என்ன பண்ணாங்கன்னா அவள் பூமியில் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறிச்சாங்க. அப்போ அன்புக்குரிய விசுவாசம் அவங்க வந்து அப்படி காட்டின அந்த விசுவாசத்தில் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் காட்டுறோம் யோசிச்சுப்போம். ஏன்னா நம்ம வந்து பாருங்கள் இந்த ராஜ்யத்தில் கோளாறை போல விழுந்து போன மனுக்குலத்தை மீண்டும் அவர் நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் நாமளும் இருக்கிறோம். முற்பிதாக்கள் பாருங்கள் அவள் எப்படியெல்லாம் அந்த கிரியை காட்டியிருக்கிறாங்க, விசுவாசத்தின் கிரியை. நாம் இன்னைக்கு அந்த அவர்களை காட்டிலும் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற போகிறோம். நாம் எப்படி விசுவாசத்தை காட்டுறோம் பாருங்கள். அதை எல்லாம் அடுத்து சொல்கிற 16ஆம் வசனத்தில், அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பாருங்க, அதாவது பரமம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தை தான் விரும்பிக்கிறாங்க. அது அடுத்தது 39 வசனத்தில் கூட, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். பாருங்க, விசுவாசத்தினால நல்லா சாட்சி வாங்கினாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு அங்கே கிடையாது. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்குன்னா பாருங்க, எபிரேயர் 11:40 அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, அவர்களை காட்டி நம்ம எந்த விதத்துல விசுவாசத்தின் கிரியை காமிக்கல. ஆனால் நமக்காக பாருங்க நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாதான் அந்த முற்பிதாக்களை. அப்போ விசேஷ நன்மையானதொன்று நமக்காக தேவன் வந்து முன்னதாக நியமித்து வச்சிருக்காரு. அப்போ நாம இந்த பூமியில திருச்சபையா அந்த அழைப்புகள் வந்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு மேலான ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம இல்லாமல் முற்பதாக்களே பூர்ணராக முடியாது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம வந்து இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் நடந்துட்டு இருக்குது. அதுவும் கண்ணுக்கு தெரிய மாதிரி குறித்து வெளியே வரப்போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த எழுந்து போன ஆசீர்வாதங்களை பூரா மனுக்குளம் சீக்கிரம் பெற்றுக்கொள்ள போகுது. அதில் நம்முடைய பங்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம முற்பிதாக்கள் மற்ற எல்லாரும் குறித்து படிக்கிறோம், அவர்கள் காட்டின விசுவாசத்தையும் படிக்கிறோம். நாம் அதை காட்டிலும் மேலான ஒரு விசுவாசத்தை காட்டக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். நாம் உலகத்தின் காரியங்கள் குறித்து பயப்பட்டுட்டு கவலைப்பட்டு நம்ம இருக்கிறோம். அதான் சொல்கிறார் எபிரேயர் 12:1 11ஆம் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் அவங்க காட்டின விசுவாசம் அவங்க அடைஞ்ச ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுது. ஆனால் எபிரேயர் 12:1 சொல்கிறார் பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமாங்க, அதாவது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் முற்பிதாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் படிக்கிறோம் நம்ம. அப்போ இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்துட்டு நமக்கு ஒரு தைரியம் கொடுக்குற சூழ்நிலை இருக்கும்போது நம்ம சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களை எல்லாம் நம்ம தள்ளிட்டு என்ன பண்ணணும்னா, அதாவது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோங்கிறாரு. ஏன்னா அன்புக்குரிய சகோதரர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதே பூமியில தான் அவரும் பிறந்தார். மனுஷ குமாரனாக தான் பிறந்தார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்துவாது பாருங்க, அவருக்கு நிறைய அவமானங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் அதை பற்றி கர்த்தர் கவலைப்படல. அதான் எபிரேயர் 12:2 அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ இந்த ஒரு மேலான இடத்த அவர் பெற்றுக்கொண்டிருக்கார். அது எப்படின்னா, அவர் வந்து இந்த அவமானம் நிந்தையெல்லாம் சகிச்சு தான் அந்த இடத்துக்கு போனார். அதனால தான் சொல்கிறாரு, ஆகையால் 3ஆம் வசனத்தில் நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்களும் சோர்ந்து போகாதீங்கிறார். அப்போது நம்ம இந்த சோதனைகள் பிரச்சனை வரும்போது நம்ம யார் நினச்சிக்கணும்னா, தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினச்சிக்கொள்ளுங்கள். எவர் நினைக்கணும்? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நம்ம நினச்சிக்கணும். அவர் தான் நமக்கு தலை. அவருக்கு வராத சோதனை கிடையாது, அவருக்கு வராத பிரச்சனை கிடையாது, அவருக்கு வராத அவமானம் கிடையாது. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஓட்டத்தில் போகும்போது நமக்கு வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகளை வரும்பொழுது நம்ம அவரையே நினச்சிக்கணும். அப்போ தான் நம்ம அதுலேருந்து தப்ப முடியும் அன்புக்குரிய சகோதரர். அதனால தான் சொல்கிறாரு எபிரேயர் 12:5 அன்றையும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாது. நம்ம
அதாவது தகப்பன் தான் சிச்சிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிற பிள்ளை தான் சிச்சிக்கிறார். அப்படியே நமக்கு சிச்சை வரும்போது நம்ம நேசிக்கிறார்னு அர்த்தம். அப்போ நம்ம அதுக்காக வந்து சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அதான் படிக்கிறோம் எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமாங்க. அதாவது எப்படின்னா, அதாவது கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் அவர் வந்து தண்டிக்கிறார். அப்போ நம்ம வந்து தவறி போகும்போது தகப்பன் கண்டிக்கிறார்ல, அது போல தான் நமக்கு தண்டனை கண்டிக்கிறார் தேவன். நம்ம சரியான வழியில் வரணுங்கிறதுக்காக, நாம் சரியான பாதையில் போகணுங்கிறதுக்காக. அதனால தான் பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர், நமக்கு அந்த முற்பிதாக்கள் ஆன்ஷியன்ட் ஒர்த்திஸ் அவங்க மூலிமா நிறையா பாடங்கள் இருக்குது, நிறையா பாடங்கள் கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு வந்து பாருங்கள் அந்த அவங்க காட்டின விசுவாசம் வைராக்கியத்தை நாமளும் காட்டணும்னு சொல்கிறார். அதை காட்டிலும் மேலான ஒரு விசுவாசத்தை காட்டணும். அப்போ பாருங்கள், அதாவது அன்புக்குரிய சகோதரர், பரலோக வாய்ப்பு நமக்கு, பூலோக வாய்ப்பு பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமக்கு கேபினெட் மினிஸ்டர்ஸ் போஸ்ட், அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட். அதில் வந்து இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். அதனால் அன்புக்குரிய சகோதரர், நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பூமி ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரகாசிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா சொல்கிறாரு பாருங்கள், சங்கீதம் 52:2, பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமாங்க, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள். அதாவது அன்புக்குரிய சகோதரர், பலியினால உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் யாருன்னா தேவ பிள்ளைகள். நம்ம வந்து தேவனிடத்தில் பரலோகத்தில் கூட்டப்படக்கூடிய அந்த கூட்டத்தினராக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அதனால அன்புக்குரிய சகோதரர், நம்ம வந்து வானத்து நட்சத்திரங்களாக போகிறோம். ஏன்னா நாம் தான் தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகளை, நீதி, நியாயங்களை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உயிர்த்தெழுந்து வரவங்களும் சொல்ல போகிறோம். அதுதான் சங்கீதம் 50:6 சொல்கிறாரு பாருங்க. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. வானங்கள் வந்து அவருடைய நீதியை அறிவிக்கும். அந்த வானங்கள் யாருங்க? வானங்கள் வந்து திருச்சபை வகுப்பினர். அவங்க தான் தேவனுடைய நீதியை அறிவிக்கிற வகுப்பினர். அவங்க தான் தேவனுடைய நீதியை அறிவிக்கிற வகுப்பினர்கள். அந்த அவங்க வந்து பாருங்க, அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவங்க என்ன பண்ண போறாங்க? வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். நீதியின் சூரியன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவரோட சேர்ந்து லட்சத்தினார்களும் என்ன பண்ண போறாங்க? ஒவ்வொரு நீதியின் சூரியனா, அதாவது நீதியின் சூரியனுக்கு ஒவ்வொரு சூரியனா இருக்க போறாங்க. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், அவர்கள் தான் பலியினோட உடன்படிக்கை பண்ண பரிசுத்தவான்கள். இவர்கள் வந்து பாருங்க, தானா பிரகாசிக்கக்கூடியவர்கள். சூரியனால தானா பிரகாசிக்கு. ஆனா அன்புக்குரிய சகோதரர், இங்க வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அந்த நீதியின் சூரியனா இருக்கிற கர்த்தரோட சேர்ந்து பிரகாசிக்க போற வகுப்பினர்கள். இவங்க தான் பலியினால் உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள். அவர் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டைலில் இந்த பூமியில் எல்லாருக்கும் நீதியை அறிவிக்க போகிற வகுப்பினராக இருப்பாங்க. அதாவது தானாக வெளிச்சம் தருவாங்க, தானாக வெளிச்சம் தர வகுப்பினர்கள். ஆனால் ஆன்ஷியன்ட் வத்தீஸ் முற்பிதாக்கள் அடுத்த ஸ்டைலில் முற்பிதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சந்திரனை போல இவர்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து தானாக பிரகாசிக்க முடியாது. நீதியின் சூரியன்றது என்ன பண்ணுவாங்க? அங்கே வெளிச்சத்தை வாங்கி பிரகாசிப்பாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன். சர்ச்சு அவங்களும் ரிஃப்ளெக்ட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் கர்த்தர் இடத்துல வெளிச்சத்தை வாங்கி அவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வெளிச்சமாக இருப்பாங்க. அதான் சொல்கிறார் இல்லைங்க, அதாவது சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையான 7 பகலின் வெளிச்சம் போல் இருக்குமா. ஏன்னா அங்கே நிறையா சூரியன், 144,000 சூரியன் நீதியின் சூரியனோட இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அன்புக்குரிய சொல்ல அங்கே பாருங்கள், இந்த சபை, அதாவது முற்பிதாக்கள் வந்து கர்த்தரிடத்துல அந்த வெளிச்சத்தை வாங்குவாங்க. ஆனால் சபை வந்து யார்கிட்ட வெளிச்சத்தை வாங்குவாங்க தெரியுங்களா? பாருங்கள் அடுத்த ஸ்டைலில், காட் த அல்மைட்டி ஜெகோவா, யாவே தேவனிடத்துலேருந்து வாங்குவாங்க. ஃபாதர் அப்பா கிட்டேருந்து வாங்குவாங்க. அதனால் அன்புக்குரிய சகோதரர், வெளிச்சத்தை பிதாவாகிய தேவன், அதாவது பூர்ண வடிவிலாகி சீயோன்லேருந்து பிரகாசிக்கிறார் தேவன். அந்த பிரகாசத்தை இவங்க வாங்கி, அதாவது தெய்வீக தன்மையை பெற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அவங்க வந்து வெளிச்சமாக இருப்பார்கள் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் அன்புக்குரிய சகோதரர், பிதா எப்படி இருக்காருன்னா இரக்கமுள்ளவராக இருக்கார். நாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா லூக்கா 6:36
ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நாம இப்படிதான் இருக்கணுங்கிறார். ஏன்னா பிதா இரக்கமுள்ளவராக இருக்கார். அவர் வந்து இரக்கமுள்ளவராக இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பூமியில உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே. அப்படின்னு அன்புக்குரிய அந்த இரக்கம் நம்ம இடத்துல இருக்கணும். சொல்றாரு பாருங்க, லூக்கா 6:35, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவர்கள் நீங்கள் என்னவா இருப்பீங்க? பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. நன்றி இல்லாதவங்க துரோகிகள் எல்லாருக்கும் தான் அவர் நன்மை செய்கிறார். அப்படி வந்து சத்துருக்களை சிநேகிகள்னா அவர் சிநேகிச்சனால தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா நாமெல்லாம் சத்துருவாக தான் இருந்தோம். நம்மளை சிநேகிச்சதுனால தான் நமக்கு மீட்கும் போல கொடுத்தார் அவர் குமாரன் மூலமாக. பாருங்க, தண்ணிக்குள்ளே விழுந்த கோடாரி போல இருந்த நம்ம நிலைமை அவ்வளோதான் அப்படின்னு தூக்கி எடுத்தார். கொம்பை வெட்டி போட்டு தூக்கி எடுத்தார். அந்த கொம்பு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம படித்தோம். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர் நம்ம வந்து எப்படி இருக்கோம்னு சொல்கிறாருன்னா, மத்தேயு 5:48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமாங்க, அதாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நம்ம பிதா, பிதாவாகிய தேவன், யாவே தேவன் பூர்ண சர்க்குணராக இருக்கார். அவர் தான் பூர்ண சர்க்குணர். இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு நியாயசாஸ்திரத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நல்ல போதகரேம்பார். என்ன நீ ஏன் நல்லவன்னு சொல்கிறேன்னு சொல்லுவார். அப்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் பூர்ண சர்க்குணர். அதுபோல் நீங்கள் எப்படி இருங்க? பூர்ண சர்க்குணராய் இருங்கிறார். முடியுமா? இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதாவது சொல்கிறாங்க, பூர்ண சர்க்குணராக இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பரிசுத்தமான நிலைமையில் இருப்போம். அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா தேவனிடத்தில் போய் சேர முடியும். அதான் சொல்கிறாரு மத்தேயுல 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ அந்த தேவனை தரிசிக்கிற ஓப்பனராக இருந்து நாம் அந்த ஒரு கிளையில் 2 கொம்பு 2 பாட்டு வருது. அதில் வந்து ஒரு பாட்டு நாம தான், இன்னொரு பாட்டு முற்பிதாக்கு. அப்போ நாம் வந்து அந்த வாய்ப்பு பெற்றுக்கொள்ளணும்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்து பாக்கியவான்களாக இருந்து தேவனை தரிசிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த பூமியில் பாருங்கள், நிறைய சத்தியங்கள் கொடுக்குறார். நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சன்னிதானத்தில் போய் சேரணும் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த ஒரு அழைப்பு கூட நம்ம கூப்பிட்டுருக்கார். அதில் தான் பாருங்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து இங்கே என்ன பண்ணாருன்னா அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை சுத்திகரிச்சுட்டு இருக்கார். அவர் சத்தியவசனத்து மூலமாக லேவியின் புத்திரனை சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து நம்ம நீதியாய் காணிக்கை செலுத்தும்படியாக நம்மளை வந்து உருவாக்கிட்டு இருக்கார். ஆக அன்புக்குரிய சகோதரர், நம்ம இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்து தேவனை தரிசிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.